ஹே ஹாய் டார்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ரிவேஜ் மேரேஜ் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ போயிட்டு 2 பார்ட் இருக்கும். ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துடலாம்டா. கடைசியாக நான் எதில் முடிச்சிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, பிரியா அதாவது ஜங்குக்கோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஜெயோப்பை லவ் பண்ணுறன்ற மாதிரி ஜங்குக் கிட்ட சொல்லியிருப்பா. ஸோ அந்த கான்வர்சேஷனோட நான் அந்த எபிசோடோட பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ அதுலேருந்து என்ன கரண்ட் சினாரியோ நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். நீ இதை எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குண்டை தூக்கி போடுறா. இங்கே ஜங்குக் என்னது அப்படின்னு கேட்குறாரு. இல்லைண்ணா நான் எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரியா சொல்லவும் பளிச்சுன்னு ஜங்குக் போய் அடிச்சிடுறாரு. ஒரு அறை ஒன்று விட்டுறாரு. இதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு உன்னை ஃபாரின் காமிச்சு படிக்க வச்சேண்ணா பிரியா. என்னது இது? அண்ணன் என்ன சொன்னேன்? உனக்கான வாழ்க்கையை நான் பார்த்து அமைச்சு வைப்பேன்னு உனக்கு சொன்னனா இல்லையா? என்னது இது பிரியா அப்படின்னு கத்துறாரு. இங்கே நீங்கள் உங்களுக்கு உங்கள் சினாரியோ ஞாபகம் வருது. லைக் உங்கள் அண்ணனுங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் உங்கள் அண்ணனுங்க உங்களை அடிச்சிருக்கலாம் மாட்டாங்க. பட் ஆனால் இதே மாதிரி தானே அவங்களும் இது பண்ணியிருப்பாங்க. அப்போ யோசிச்சு பார்க்குறீங்க, இவனுக்கு வந்தால் ரத்தம், எங்கள் அண்ணனுங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னியான்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் பிரியா, அண்ணா நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அவரை அதை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அது வேறு யாரும் கிடையாது, உன்னோட மச்சா தான். நான் ஜெயோப்பை அவரை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தூக்கி குண்டை போட்டு உடைக்கிறா. நீங்களுமே செம்ம ஷாக்கு. பிகாஸ் பிரியா உங்ககிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டா அவள் வந்து உங்கள் அண்ணனை தான் லவ் பண்ணுறான்ட்டு. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ட்டு. இங்கே பிரியா அப்புறம் உங்களை பார்த்து, ஆமாம் நீ எனக்கும் அவருக்கும் எதர்ச்சியாக இந்த ஊருக்கு வரும்போது பழக்கமாச்சு. அவர் தான் என்னை ஆக்சுவலி இந்த வீட்டில் வந்து ட்ராப் பண்ணார். அட்ரஸ் இல்லாமல் எனக்கு வந்து வழி போக தெரியலாமல் இருக்கும்போது அவர் தான் என்னை வந்து ட்ராப் பண்ணார். அப்படியே வெளியில் போகும்போது கடையில் பார்த்தேன், பழகணும், பேசணும், எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது. சொன்னேன், நான் தான் சொன்னேன் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி. அவரும் சரி சொன்னார். ரொம்ப நாள் வேண்டாம் வேண்டாம் இது என் தங்கச்சி வாழ்க்கையை பாதிக்கும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சார். ஆனால் நான் பிடிவாதமாக இருந்தேன். நான் கல்யாணம் பண்ணால் உங்களை தான் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இப்போ தான் சரி சொன்னார். அன்றைக்கி வந்தது கூட இதை பற்றியும் சேர்த்து பேசணுன்றதுக்காக தான் அன்றைக்கி உங்கள் அண்ணனுங்க இங்கே வீட்டுக்கு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு அப்படி இதை பேசணுன்னு தான். ஆனால் எங்கள் அண்ணன் தான் இது புரியாமல் அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டான். ஆமாம் நீ நான் உங்கள் அண்ணனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களை பார்த்து பிரியா சொல்கிறா. உங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா பிரியா ரொம்ப நல்ல பொண்ணு, உங்களுக்கே தெரியும். பிரியா வந்து ஜங்குக் மாதிரி கிடையாது. பிரியா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. பட் ஆனாலும் உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சிரிக்கிறீங்க, ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டாக இருக்குது. பட் இங்கே ஜங்குக் மறைக்கிறாரு. என்ன சொல்லி என் தங்கச்சியை பிரெயின் வாஷ் பண்ண? என் தங்கச்சி இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாடி. என்ன பழி வாங்குறதுக்கு நீ என்னை கொடுமைப்படுத்தினா இப்போ என் அண்ணன் உன் தங்கச்சியை கொடுமைப்படுத்துவான்னு பண்ணுறதுக்கு நீ வேணும்னே இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு இங்கே ஜங்குக். நீங்கள் ஐயோ என்னங்க நீங்கள் வேற, எனக்கே தெரியாதுங்க என் அண்ணனும் பிரியாவை லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியாது. இப்போ பிரியா சொல்லி தான் எனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் ஜங்குக் நடிக்காத, இது எல்லாமே உன் பிளானாக தான் கண்டிப்பாக இருக்கும். என் தங்கச்சிக்கு இவ்வளோதான் தைரியம்லாம் இல்லை. அவங்க அண்ணனை மீறி போகணுன்ற அதெல்லாம் அவளுக்கு கிடையவே கிடையாது. நீ தான் அதாவது அவளை நோண்டி விட்டுருப்ப வேணுன்ட்டு அப்படின்றாரு. இங்கே பிரியா, அண்ணா இதுக்கும் அன்றைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அன்றைக்கி ஆக்சுவலி எதுவுமே தெரியாது. இப்போ தான் நானே அன்னிக்கிட்ட சொல்கிறேன். எனக்கு உண்மையாலுமே அவரை பிடிச்சிருக்கு. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ எப்படி அண்ணியை பிடிச்சிருக்கு, அண்ணியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலம் நின்னியும் அதே ரத்தம் தான் எனக்கும் ஓடுது. அப்போ நானும் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் வாழ்வேன்னு நான் ஃபைட் பண்ணேன். நான் தயங்க மாட்டேனே. எனக்கு ஜோப் தான் வேணும். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் அவரை தான் லவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரியா போக போகிறா. இங்கே ஜங்குக், அப்படியே நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா இந்த வீட்டில் இதுக்கு மேலே உனக்கு இடமே கிடையாது, வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்ன தங்கச்சியே இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே பிரியா திரும்பி, நீ என்ன நினைக்கிற, வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொன்னால் அப்படியே நான் வந்து இல்லைண்ணே நான் அப்படிலாம் இல்லை, நான் அவரை லவ் பண்ணல, என்னை நீ இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல நீ நினைக்கிறியா? ஓ ரத்தம் தானே எனக்கும் ஓடுது. இந்த வீட்டில் நான் அவரை லவ் பண்ணி நீங்கள் என்னை வைக்க மாட்டேன் அப்படின்னா நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் என்னை ஒத்துக்கலைன்னா உன் தங்கச்சின்ற பதவியே எனக்கு தேவையில்லை. எனக்கு அவர் தான் முக்கியம். அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அன்றைக்கி இருக்க அதே கேரக்டர், அதே இது எல்லாமே அவருக்கும் இருக்குது. அதை பார்த்து தான் நான் லவ்வே பண்ணேன் அவரை. ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுன்றத
நீ அவர்கிட்ட இருந்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரியா போய் எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவர் ட்ரெஸ் எல்லாம் இங்கே ஜொங்குக்கு ஒன்றும் புரியல. பிகாஸ் அவர் தங்கச்சி இது வரைக்கும் அவரை இந்த மாதிரி பேசினதே கிடையாது அவர் வாழ்க்கையில். வாட்டி ஒரு பையனுக்காக போயிட்டு இப்படி பேசுகிறாள்னு இங்கே ஜொங்குக்கு மைண்ட் அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்குது. பிட்ரேயெல்லாம் ஃபீல் பண்ணுறாரு. பார்த்து வளர்த்த பொண்ணு இப்படி பேசுகிறாள் நம்மளை பார்த்துட்டு இருக்கு. பட் ஆனால் ஜொங்குக்கு பேசுனது தப்பு தான். நீங்கள் போய் பேசுகிறீங்க பிரியா கிட்ட. பிரியா என்ன பண்ணுறேன்னு தெரியுதா, அவர் மனசு உடஞ்சிருவார் பிரியா நீ இப்படி பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் பிரியா அவங்கள பார்த்து, அண்ணே நான் உங்கள் அண்ணனை நான் நம்பி போகிறேன். உங்கள் அண்ணனை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு நான் எப்போ சொல்லிட்டேன். உண்மையாலுமே நானும் அவரும் காதலிக்கிறோம். எனக்கு அவர்னா உயிர். அவர் என்னை பார்த்து பாருன்னு எனக்கு தெரியும். உங்கள் வீட்டில் அவர் வந்து எப்படி வளர்ந்துருக்காருன்றது நான் அவர் நடத்தையிலே எனக்கு தெரியுது. அவர் ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுறாரு, எவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிறாருன்றத எனக்கு நல்லாவே புரியுது ஜெயோப்பை பார்க்கும் போது. நீங்களும் அந்த வீட்டில் தான் வளர்ந்துருக்கீங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் எனக்கு உங்களை குறித்து தான் கவலையே. அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் வளர்ந்துட்டு இப்படி எங்கள் அண்ணங்கிட்ட வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் போகிறேன் நான் உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் அங்கே இருக்க தான் போகிறேன். நீங்கள் முடிஞ்சால் நான் ஒன்றே சொல்கிறேன், நீங்களும் என் கூட இப்போவே வரேன்னா வந்துருங்க. இவன் கூட வாழ்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனுங்களுக்கு தங்கச்சியாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிரியா எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்பாட்ட நேராக ஜோங்கு கிட்ட தான் போகிறா. அண்ணா இப்போ சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் இங்கே வரமாட்டேன். எனக்கு நீயும் தேவையில்லை, அப்பாவும் தேவையில்லை. என்னை புரிஞ்சுக்காத வீட்டில் நான் இதுக்கு பிறகு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுவும் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு நான் உங்ககிட்ட இது வரைக்கும் கேட்டதே இல்லை. வாட்டி நான் கேட்டிருக்கேன்னா அதை நீ வந்து அவ்வளோ உனக்கு ஈகோ இருக்கும் போது நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ தான் போகிறேன். அவரு கூட நான் போக தான் போகிறேன். உன்னால் முடிஞ்சா அவரை மீறி என்னை வந்து கூட்டிகிட்டு போக முடிஞ்சா நீ என்னை கூட்டிகிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரியா அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறா. இங்கே ஜொங்குக்கு பிரியா மேலே காண்டாகிறத விட உங்கள் மேலே தான் காண்டாகுது. பிகாஸ் நீங்கள் தான் அதை ஏற்றி விட்டீங்கன்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு இங்கே செம்மையாக கோவப்படுறாரு. உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பிரியான்னு கத்துறீங்க. ஆனால் பிரியா அங்கே வந்து அவங்க அப்பாவையும் கண்டுக்கல, ஜொங்குக்கையும் கண்டுக்கல, யார் பேச்சும் கேட்காம அவள் பாட்டு கிளம்பி நேராக உங்கள் வீட்டுக்கு தான் போகிறா. ஐ மீன் உங்கள் அண்ணனுங்க வீட்டுக்கு தான் போகிறா. ஜெயோப்பை தேடி அவங்க வீட்டுக்கு தான் போகிறா. இங்கே ஜொங்குக்கு அப்படியே உங்களை தான் திரும்பி பார்க்குறாரு. ஹே என்னடி என்னை பழி வாங்கணும்னு நல்லா பிளான் பண்ணி நீ பண்ணியிருக்கல? உனக்கு நல்லா தெரியும் என் தங்கச்சினா எனக்கு எவ்வளோ பிடிக்கும், அவனா எனக்கு உயிரின்னு உனக்கு தெரிஞ்சும் அவளை உசுப்பேற்றி விட்டு உன் அண்ணனை லவ் பண்ணுறேன்னு ட்ராமா பண்ணி இப்போ அவள் அதை நம்பி உங்கள் அண்ணனுங்க வீட்டுக்கு போகணும். இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தானே பண்ணவன் அப்படின்ட்டு நீங்கள் ஜொங்கு கேட்குறாரு. நீங்கள் எங்கள் சத்தியமாக சொல்கிறேன், என்னை இதில் தேவையில்லாமல் நீங்கள் இழுக்காதீங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. இன்றைக்கி பிரியா சொல்லி தான் எனக்கே தெரியும் அவள் எங்கள் அண்ணனை 2வது அண்ணனை லவ் பண்ணுறான்னு எனக்கு இப்போ தாங்க தெரியும். எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் ஜொங்குக்கு நல்லா நடிக்க தெரியுது, உனக்கு எப்படி உண்மையை வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு ரூமுக்கு. உங்களுக்கு பயமாக இருக்குது பிகாஸ் அவர் அடிப்பாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. நீங்களும் வேணாங்க ப்ளீஸுங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க, என்னை எங்கே இதில் தேவையில்லாமல் இன்வால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் ஜொங்குக்கு நீ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு தெரியும்டி. என்ன பழி வாங்கணுன்னா இப்படி தான் வாங்குவியா? என் பொண்டாட்டியாக இருந்துட்டு என் வீட்டில் இருந்துட்டு இந்த 2 மாதம் என் சோத்தை நான் போடுற சோத்தை தானே இடி தின்னேன். அப்போ கூட உனக்கு என் வீட்டு உப்பு தின்னன்ற நன்றி கூட இல்லை உனக்கு. என் தங்கச்சியை எனக்கு எதிராக இது பண்ணி விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுதை போட்டு செவத்தோடு சேர்த்து நெருக்கிறாரு. நீங்கள் விடுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க. ஆனால் ஜொங்குக்கு வந்து சுத்தமாக விடுறதாவே இல்லை. உங்கள் கழுத்தை போட்டு செம்மையாக நெரிக்கிறாரு. போட்டு அப்படியே உங்களுக்கு நெரிச்சிட்டு அப்படியே பலார்னு ஒன்று கண்ணத்துலேயே ஒன்று விடுறாரு. நீங்கள் அவ்வளோதான் மயக்கம் போட்டே விழுந்துட்டீங்க. உங்களால் முடியல. ஏற்கனவே நீங்கள் வீக்காக இருக்கீங்க, அடி வாங்கி இதில் இதுக்கும் மேலே உங்களால் சுத்தமாக முடியல. அதனால நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. எங்கள் ஜொங்குக்கு பயமாயிடுச்சு. அவர் என்ன தான் வந்து அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணாலும் ஆனால் உங்கள் மேலே இருக்கிற லவ் அவருக்கு அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் அது வந்து அந்த கோவம் வந்து அவருக்கு லவ்வுக்கு மேலே போகிறதுனால தான் அவர் இப்படி பண்ணுறாரு. அவருக்கு செம்ம பயமாயிடுச்சு. நீங்கள் மயக்கம் போட்டு விழுவோம். வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் எந்திரிக்கல. அவர் கண்ணத்தை தட்டுறாரு. வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் சுத்தமாக முழிப்பே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் தூக்கி அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு தண்ணி தெளித்து பார்க்குறாரு. சுத்தமாக இல்லை. நீங்கள் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கீங்க. நேராக டாக்டர் தான் கூப்பிட்றாரு. அவங்க ஊரில் இருக்க ஒரு டாக்டரை தான் கூப்பிட்றாரு. நேராக அவங்களும் வராங்க. வந்து உங்களை செக் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் கேட்குறாரு. இங்கே ஜொங்குக் ஒன்றும் இல்லை சார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், அதான் கோவத்தில் அடிச்சுட்டேன், மயக்கம் போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக் சொல்கிறாரு. இங்கே டாக்டர், சார் என்ன சார் நீங்கள் அவங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் அடிச்சிங்கன்னா ஃபிக்ஸே வந்துடும்.
அவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்காங்க சார், இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த டாக்டர் சொல்கிறாரு. இங்கே ஜங்குக் ஃபிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாரு. இங்கே டாக்டர், ஆமாம் சார், அவங்களுக்கு ஃபிக்ஸ் இருக்குது போல், இதுக்கு மேலே அடிச்சிங்கன்னா அவ்வளோதான், தயவுசெய்து அடிக்காமல் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் தான் வாயோட வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு தான் நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், நான் எழுதி தரேன் மெடிசன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டு அவர் போகிறாரு. இங்கே ஜங்குக் ஃபிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து உட்காடுறாரு. இங்கே நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா ஜங்குக் தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் பயந்து அப்படியே ஏஞ்சி பின்னாடி போகிறீங்க. எங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. இங்கே ஜங்குக், ஏய் ஒன்றும் இல்லை, நான் எதுவும் பண்ணல, நீ படு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நீங்கள் ஜங்குக்கை பார்த்து பயந்து அப்படியே தள்ளி அவருக்கும் உங்களுக்கும் ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ், நீங்கள் அப்படியே பெட்டோட மூளைக்கு போய் தள்ளி போய் உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு க்ரீச்சரை பார்த்து பயப்படுற மாதிரி நீங்கள் பயப்படுறீங்க. அவர் அப்போ தான் வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் எப்படியோ நிமிர்ந்து பார்க்குறீங்க. உனக்கு ஃபிக்ஸ் இருக்காடி அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமான்னு மண்டையாட்டுறீங்க. அவர் ஏன்டி என்கிட்ட சொல்லலை அப்படின்றாரு. இல்லைங்க, அது எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. சின்ன வயசில் ஒரு வாட்டி அண்ணனுங்க வெளியில் எங்கேயோ போயிருக்கும் போது நான் மலையில் போய் விளையாண்டுட்டு அப்படியே மலையிலேயே இருந்துட்டேன். என்னால் வீட்டுக்கு திருப்பி வர முடியல. என்னால் அங்கேயே உட்காந்துட்டு மலையிலே உட்காந்துட்டு இருந்தேன். அந்த இதில் எனக்கு அப்போத்துலேருந்து ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிது சின்னதுலேருந்து. அதான் அது அப்பப்போ வரும். நான் ரொம்ப பயந்தா இல்லை ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருந்தேன்னா எனக்கு ஃபிக்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர், இதெல்லாம் என்கிட்ட நீ முன்னாடி சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, அது எப்போ வரும்னு எனக்கு தெரியாது, அதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர், சரி இரு, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே போகிறாரு. இங்கே நீங்கள் உங்களுக்கு இப்போ உங்கள் வீட்டுக்கு போகணுன்னு தோணுது, உங்கள் அண்ணனுங்களை பார்க்கணுன்னு தோணுது. பிகாஸ் உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் உங்கள் அண்ணனுங்க கூட தான் தூங்குவீங்க. உங்களுக்கு பயமாக இருக்கும், எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே தெரியாது. உங்கள் அண்ணனுங்க 2 பேரும் நடுவில் போய் படுத்துப்பீங்க. உங்கள் அண்ணனுங்க உங்களை ஹக் பண்ணி லைக் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த கம்ஃபர்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பட் ஆனால் ஜங்குக்கு வந்து அதை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இல்லை. நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. உங்களுக்கு இப்போ உங்கள் வீட்டுக்கு போகணுன்றது தான் உங்கள் கான்செப்டாகவே இருக்குது உங்கள் மண்டைக்குள்ளே. இங்கே இன்னொரு பக்கம் பிரியா நேராக உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருப்பா. இங்கே ஜெயோப்புக்கு செம ஷாக்கு, என்ன பொட்டி படகையோடு வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. ஏய் என்னடி அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பிரியா, இல்லைங்க, இதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியாது. நான் அதனால தான் நான் கட்டினா உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் அவன் அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன், அவன் கேட்குற மாதிரியே இல்லை. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணால் உங்களை தான் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களால் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்கள் பிரியா கேட்குறா. இங்கே ஜெயோப்பு, பிரியா என்ன பண்ணுறேன்னு தெரியுதா பிரியா, கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் இதை பண்ணேன்னா என் தங்கச்சி வாழ்க்கை அஃபெக்ட் ஆகும் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயோப் சொல்கிறாரு. இங்கே பிரியா கேட்குறதாவே இல்லை. உங்கள் தங்கச்சி வாழ்க்கை அஃபெக்ட் ஆகுன்றதுக்காக இப்போ என்னை திருப்பி கொண்டு போய் அங்கே விட்டிங்கன்னா இதோட நீங்கள் என்னை அப்புறம் பார்க்கவே முடியாது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க. எனக்கும் அங்கே வையனை நீங்கள் விட்டுட்டு வந்தது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்காக ஆனால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் என்னை முதல்ல கல்யாணம் பண்ணுங்கள், என் மேலே உரிமை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் உங்களுக்கு எதிர்க்க உட்காந்து உங்களை வந்து நீங்கள் பேசுறதை கேட்பான். இல்லைனா இப்போ எதுவுமே கேட்க மாட்டான். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணாதான் அவன் ஓகே என் தங்கச்சி வாழ்க்கை இதில் அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு இது பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரியா சொல்கிறா. இங்கே பிரியா பேசுகிறது எல்லாமே நம்ஜூன்னு கேட்டிருப்பாரு. அவருக்குமே தான் சரின்னு படுது. பிகாஸ் ஜங்குக்கு வந்து இங்கே வந்து சுத்தமாக ஆப்போசிட்டில் யார் பேசுறதையும் கேட்கவே மாட்றான். ஸோ இப்போ பிரியாவை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ஜெயோப் வந்து அவங்க வீட்லேயும் ஒரு ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி ஆகிடும். கரெக்டாக? அதனால இப்போ ஜங்குக்கு பேசி தான் ஆகணும். ஜெயோப் என்ன சொல்கிறாரோ கேட்டு தான் ஆகணும். நம்ஜூன் என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆகணும். பிகாஸ் அவங்க வீட்டு பொண்ணு இப்போ இங்கே வந்து வாழும்போது கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ இது நம்ஜூனுக்கு நம்ம தங்கச்சி வாழ்க்கையும் இதில் அடங்கியிருக்குன்னு அவர் யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது ஜெயோப்பை தான் கூப்பிட்றாரு. ஜெயோப் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இங்கே ஜெயோப் திரும்பி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டேய், நீ அடுத்த முகூர்த்தத்துலேயே பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் சரி. நீ யோசிக்கிறது எப்படி யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதுதான் சரிப்பட்டு வரும்டா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஜெயோப் திரும்பி, அண்ணா இவ தான் ஏதாவது பைத்தியக்காரித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானா? நீயுமா? எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் என் தங்கச்சி வாழ்க்கை அங்கே நாசமாக போக எனக்கு உடன்பாடு இல்லைண்ணே. அதனால அவள் லைஃப் சேஃபாக இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நான் இவள் கழுத்தில் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயோப் சொல்ல, நம்ஜூன்
டேய் நீ பிரியாவால கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நம்ம தங்கச்சி வாழ்க்கையும் அங்கே சேஃபாக இருக்கும். இல்லைனா அவளுமே அங்கே கஷ்டம் தான் பட போகிறா. அதனால தான் நானும் சொல்கிறேன், யோசிச்சு பார்த்து தான் சொல்கிறேன். பிரியா சொல்கிறது தான் கரெக்ட். நீ அடுத்த முகூர்த்தத்திலே அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ஜுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போகிறாரு. இங்கே ஜெவாபுக்குன்னா ஒன்றுமே புரியல. சரி பிரியா வாசலே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேகெல்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்து வச்சு அவங்க பெரிய அண்ணி வந்து எல்லாம் வந்து பிரியாவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு லைக் பேசுகிறாங்க. லைக் ஏன்னா பிரியா ஏற்கனவே செம்ம டென்ஷனில் இருக்கா, அதனால் உள்ளே கூட்டிட்டு போய் பேசுகிறாங்க அந்த மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அப்படியே ஜேயோப்க்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் வந்து கூப்பிடாம இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே ஜேயோப், பிரியா, நம்ஜூன் அண்ட் நம்ஜூனோட ஒய்ஃப், அதாவது உங்கள் பெரிய அண்ணி 4 பேரும் சேர்ந்து தட்டு, அந்த பூ, பழம், வெத்தலை பாக்கு, அந்த பத்திரிக்கை அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. இங்கே நீங்களும் செம்ம வீக்காக அப்படியே ஒரு மாதிரி வேலையே உங்களால் செய்ய முடியல. பட் ஸ்டில் நீங்கள் தான் செஞ்சாகணும் வீட்டில். இப்போ நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. ஜோங்குக்கும் அவங்க அப்பாவும் எப்படியோ பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. லைக் எல்லா வேலையும் உங்களால் செய்ய முடியாமல் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அப்போ தான் வீட்டு கதவு யாரோ வந்து தட்டுறாங்கன்ட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஹோல் ஃபேமிலியே வந்திருக்கு. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். வாங்க வாங்க வாங்கண்ணே வாங்க நீ பிரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக எல்லோரையும் இன்வைட் பண்ணி உள்ளே கூப்பிட்றீங்க. இங்கே அப்போ தான் கரெக்டாக உங்கள் மாமனார் வர்றாரு. நில்லுங்க அப்படின்னு நீங்கள் கத்துறாரு. எங்கே வந்தீங்க? யார் வீட்டுக்கு வந்தீங்க? என்ன பிரச்சனை? என்ன எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாரு. இங்கே நம்ஜுன்னா இங்கே பாருங்கய்யா, எனக்கு தெரியும் உங்கள் வீட்டு பொண்ணு பண்ணது தப்பு தான். ஆனால் மனசு ஆசைப்பட்டதை செஞ்சு வைக்கிறது தானே பெரியவங்களோட கடமை. அதனால தான் நாங்கள் இவளுக்கும் எங்கள் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அவசியம் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தோட இந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு இங்கே நம்ஜுன்னு சொல்லவும், யார் வீட்டு பொண்ணு? அவள் எப்போ இந்த வீட்டை காலடி எடுத்து வெளியே வச்சாலோ அப்போவே எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் நான் பெற்ற பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே ஜமீன்தார் சொல்கிறாரு. இங்கே பிரியா அப்படியே பார்க்குறா. ஒன்றும் பேசலை, அவள் கம்முன்னு இருக்கா. பிகாஸ் அவங்க அப்பா அப்படி தானே அவளுக்கு தெரியும். இப்போ அவங்க அண்ணன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வந்ததுன்னா அவள் அவளை தான் ஷீஸ் டன் அந்த மாதிரி அவள் இருக்கா. இப்போ அவங்க அண்ணனை தான் வந்து ஜொங்குக்கை தான் கூப்பிட்றாங்க. ஜொங்குக்கு வராரு. வந்துட்டு அவர் மதிக்காத மாதிரி அப்படியே அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜோப் தான் மாப்பிள்ள நடந்தது எதுவும் உங்களை பழி வாங்கணும் இல்லை வேணும்னு உங்களை கஷ்டப்படுத்தணுன்றது கிடையாது. நானும் பிரியாவும் மனசார நேசித்தோம். அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜோப் சொல்லிட்டுருக்காரு. எங்கள் ஜோங்குக்கு பாட்டு அவர் பாட்டு வாட்சை கட்டுறாரு. உங்களை தான் பார்த்துட்டு என்னோடய டீ எங்கே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லைங்க அடுப்பில் பால் போய் அதை பாரு முதல்ல, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை போ அப்படின்றாரு. இங்கே நம்ஜூனுக்கும் ஜோப்க்கும் சமகம் வருது. என்ன என் தங்கச்சி என்ன வேலைக்காரியா அப்படின்னு டீ போடுறதுக்கு மட்டும்தான் சமையல் செய்கிறதுக்கு தான் இருக்காள் அவள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம் வருது. பட் ஆனால் நீங்கள் உங்கள் அண்ணனுங்களை பார்த்து கண்ணிலே செய்ய காட்டுறீங்க. இல்லை வேணாம் அப்படி சொல்லிட்டு நேராக நீங்களும் போய் டீ போட போயிடுறீங்க. இங்கே இவங்கெல்லாம் வந்து உட்கார கூட வைக்கல, நின்றுன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜொங்குக்கு அப்படியே வந்து எனக்கும் அந்த நிற்கிறாளே உங்கள் பக்கத்தில் ஒருத்தி, அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவன் என் தங்கச்சியும் கிடையாது, நான் அவளுக்கு அண்ணனும் கிடையாது. நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்கன்னா என்னென்னா பண்ணிக்கோங்க. நான் இனிமேல் அவளை எதுலையும் கேட்க மாட்டேன். அவளுக்கு எதாவதுன்னா நான் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு துரும்பு கூட அந்த கல்யாணத்துக்கு வராது. எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வர முடியாது. நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போங்க போய் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க உங்களுக்கு நேரம் இருக்குமோ இருக்காதோ. இங்கே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கேருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் இங்கே நீங்கள் செம ஷாக்காக வரீங்க. என்னது எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் போவோம்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கே இருக்கீங்க. இங்கே ஜோப் வந்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இல்லை புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் வேணும்னு பண்ணலன்ற மாதிரிலாம். ஆனால் ஜோங்கு கேட்குறதாவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருந்தால் தட்டெல்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்கேருந்து போகிறது உங்களுக்கு நல்லது. இல்லைனா உங்கள் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகணும் என் கையில் எதுவுமே இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. அவளை நான் என் பொண்டாட்டியாக வச்சுருக்கணுமா இருக்கக்கூடாதான்றது உங்கள் கையில் தான் இருக்குன்ட்டு இப்போ லைக் உங்களை வச்சு த்ரிட்டன் பண்ணுறாரு உங்கள் அண்ணங்க கிட்ட. நீங்களுமே என்னடா இதுன்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. அவங்க அண்ணனுங்களுக்குமே செம ஷாக்கு. வேறு வழி இல்லை, தங்கச்சின்னு வாழ்க்கைன்னு வந்தபோது அவங்க ஒன்றுமே பண்ண முடியல. அவங்கள பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. நீங்கள் உங்களை இங்கே விட்டுட்டு போகணுன்ற அந்த இதுவே இல்லை, உங்களுக்கு கையோடு கூட்டிகிட்டு போயிடணுன்னு தான் உங்களுக்கு தோணுது. பட் ஸ்டில் நீங்கள் வர முடியாது. பிகாஸ் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை இது, அவர் கூட வாழணுன்றது. அதனால்
எதுவுமே பேசல. அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு என்னைக்கு கல்யாணம் டேட்டுன்றத அவங்க சொல்லியிருப்பாங்க வரும்போதே, இந்த மாரி இன்னைக்கு கல்யாணம் நாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஒரு 2 நாள் முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா, எப்படியாச்சும் தெரியாம உங்க அண்ணன் அதாவது உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம, அதாவது ஜொங்குக்கு தெரியாம உங்க அண்ணா கல்யாணத்துக்கு எப்படியாச்சும் போயிட்டு வந்துரணும்னு சொல்லிட்டு, நீங்க என்னென்னமோ பிளான் போடுறீங்க. லிட்டரலி லைக் கோயிலுக்கு போறேன்னு சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? அப்படி இப்படின்னு என்னென்னமோ பிளான் பண்றீங்க. நீங்க தான் ஒரு 2 நாள் முன்னாடியே ஜொங்கு கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரேன். லைக் வந்து கோயில்ல எனக்கு கொஞ்சம் பரிகாரம்லாம் இருக்குன்ற மாரி சொல்லிடலாம். ஏன்னா அன்னைக்கு சொன்னா கண்டிப்பா அவருக்கு டவுட் வரும். அதனால முன்னாடியே சொல்லிடலான்ட்டு நீங்க இப்ப போய் ஜொங்கு கிட்ட தான் சொல்ல போறீங்க. "என்னங்க?" அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவரு, "ம். என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. "ஏங்க அ நாளன்னைக்கு அ கோயிலுக்கு போயிட்டு வந்துறவா?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அவரு, "எதுக்கு?" அப்படின்றாரு. "இல்லங்க, அ கோயில்ல ஒரு சின்ன பூஜை ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அ கல்யாணம் ஆகி நான் வேண்டுதல் வச்சிருந்தேன். உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா, நான் இந்த மாரி ஒரு பூஜை ரெடி பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு, எல்லாருக்கும் வந்து அந்த வளையல் இப்போ சுமங்கலிக்கு எல்லாம் வளையல் வாங்கி தந்து, குங்குமம் வச்சு குடுக்கணும்னு. அத நான் பண்ணவே இல்ல. அ நான் பண்ணிடவாங்க அத?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே மேலயும் கீழயும் உங்கள பார்க்குறாரு. "ஓ! ம். இது பண்றதுனால என்ன ஆகும்?" அப்படின்னு கேட்குறாரு. "இது பண்ணா உங்களுக்கும் எனக்கும் அந்யோன்யம் பெருகும். நீங்களும் நானும் சந்தோஷமா காலம் முழுக்க இருப்போங்க." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜங்குக் அப்படியே சிரிச்சுட்டு, "ஓ! ம். நல்ல விஷயம் தான். பண்ணு பண்ணு" அப்படின்றாரு. "ஆ சரிங்க. அப்ப அதுக்கான ஏற்பாட நான் பார்க்குறேன்." அப்படின்ட்டு நீங்க போயிட்டு, அப்பாடி! எப்படியோ இந்த ஆள் நம்பிட்டான்ற மாரி இருக்கீங்க. ஸோ வந்து நீங்க ஆக்சுவலி உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு திருட்டுத்தனமா போயிட்டு, சீக்கிரமா போயிட்டு கல்யாணம் மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு, திருப்பி வந்துடுற மாரி தான் உங்க பிளான். அதனால தான் கோயிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு போணுன்ற அந்த தாட்ல தான் நீங்க இருக்கீங்க. ஸோ, இப்போ அப்படிதான் நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்றீங்க. அன்னைக்கு என்ன புடவை கட்டணும், என்ன இது பண்ணணும், அத பண்ணணும், இதெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ, இப்படியே டைம் போகுது. ஸோ, கல்யாணத்துக்கான டேட்டும் வந்துடுது. நீங்க வந்து சரி கோயிலுக்கு கிளம்புற மாரியே நீங்களும் அப்படியே பக்காவா மங்களகரமா கிளம்புறீங்க. ஜொங்குக்கு டவுட்டே வராத மாரி கிளம்பி ரெடியா அப்படியே சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போம்போது, இங்க கீழ தான் உங்க மாமனார் வந்து உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ஜொங்குக்கு அப்படியே வந்து ஹால்ல உட்காந்துட்டு இருக்காரு சோஃபால. நீங்க அப்படியே ரெடி ஆயிட்டு, "ஆ ஏங்க டிஃபன் செஞ்சுட்டேன். உங்களுக்கு டீயும் போட்டு வச்சுட்டேன் சூடா ஃப்ளாஸ்க்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க. மாமாவுக்கு டிஃபன் குடுத்துட்டேன். வேற ஏதாச்சும் வேணுமாங்க? எடுத்து வைக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அவரு உங்கள பார்த்துட்டு, "எதுவும் வேணாம்" அப்படின்றாரு. நீங்க, அப்ப சரிங்க நான் அப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த கோயிலுக்கு தேவையான அந்த இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க அப்படியே போறீங்க. ஜங்குக்கு உங்க கைய பிடிச்சு, "ஏன்டி என்ன பார்த்தா என்ன அவ்வளோ பைத்தியக்கார மாரி தெரியுதா?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்க, "ஏங்க ஏங்க என்னாச்சு?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. "ஏன்டி இன்னைக்கு உங்க அண்ணன் கல்யாணம். நீ அப்படியே கோயிலுக்கு போறேன்னா, நீ போன அப்படியே நான் விட்டுருவேனா? இந்த வீட்லேருந்து ஒரு துரும்பு கூட அங்க போவாதன்னு நான் சொல்லியிருக்கேன். நீ ஏன் பொண்டாட்டி. நீ போகக்கூடாது. புரியுதா?" அப்படின்றாரு. நீங்க, "ஏங்க நான் கோயிலுக்கு தாங்க போறேன்." "கல்யாணம் எங்க மேடம் நடக்குது? ஹ? எந்த கோயில்ல நடக்குது?" "அந்த கோயிலுக்கு தானே நீ போறன்னு பிளான் பண்ணிட்டுருக்க" அப்படின்றாரு. நீங்க, "ஏங்க அ எங்க அண்ணன் கல்யாணங்க. நான் இல்லன்னா எப்படிங்க?" அப்படின்றீங்க. அவரு, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த கல்யாணத்துக்கு நீ போக்கூடாது. அவ்வளோதான். என் பொண்டாட்டி நீ. நான் சொல்றத தான் கேட்குற. போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுடி. உள்ள போ" அப்படின்றாரு. நீங்க, "ஏங்க ப்ளீஸுங்க உங்க கால்ல விழுந்து கேட்குறேங்க. கல்யாணத்த மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு நான் உடனே வந்துடுறேங்க. ப்ளீஸுங்க" அப்படின்றீங்க. அவரு, "போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுன்னு சொல்றேன்ல. உள்ள போ" அப்படின்றாரு. நீங்க, "இல்ல நான் எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு போயே ஆகணும். நீங்க என்ன பண்ணாலும் சரி நான் போயே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒத்த கால்ல நிக்கிறீங்க. அவரு, "என்னது? போயே ஆகணுமா? இரு. உன்னெல்லாம் விட்டு வச்சிருந்தேன்ல இவ்வளோ நாள். என்ன சொல்லணும்?" அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிச்சனுக்கு தான் போறாரு. உங்க கைய பிடிச்சு இழுத்துட்டு தான் கிச்சனுக்கு போறாரு. கிச்சனுக்கு போயி லைக் வந்து ஒரு கம்பி மாரி லைக் அந்த கரண்டி மாரி இருக்கிறத எடுத்து அடுப்புல வச்சு சூடு பண்றாரு நல்லா. நீங்க அத பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சூடு தான் வைக்க போறாருன்னு உங்களுக்கு சத்தியமா தெரிஞ்சு போச்சு. நீங்க,
ஏங்க வேணாங்க, ப்ளீஸுங்க. நான் போயிட்டு உடனே வந்துடுறேங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டாங்க, சாப்பிட கூட மாட்டேங்க. நான் வந்துடுறேங்க, கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேங்க. ப்ளீஸுங்க விடுங்கங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர், உனக்கு இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த வீட்டோட இதுவே வரமாட்டேங்குது. என்ன இருந்தாலும் உங்கள் அண்ணனுங்களோட புத்தி தானே உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த சூடாக இருக்க அந்த கம்பியை நல்லா காய்ச்சி உங்களோட கையில் ஃபஸ்ட்டு வைக்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவர் அந்த கத்துறதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. அவர் பாட்டு உங்களுக்கு சூடு உடம்பு முழுக்க வைக்கிறாரு. அப்படியே மாறி மாறி வைக்கிறாரு. உங்களால் சுத்தமாக அந்த இதுவே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. லைக் அவ்வளோ பெயினாக இருக்குது உங்களுக்கு. உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் ஜொங்குக்கோட கையை உதறி விடுறீங்க. எங்க என்னங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வழியில் துடிக்கிறீங்க. இங்கே ஜொங்கு புரியுதா என்ன? ரொம்ப எரியுதா அவனுக்கு? எனக்கு இப்படி தாண்டி எரியுது. பாசமாக நான் ஒருத்தி மேலேயும் எப்போல்லாம் அன்பு வைக்கிறனோ என்னை விட்டுட்டு போகணுன்னு மட்டும் ஏண்டி நினைக்கிறீங்க? என் தங்கச்சியும் அப்படி தான் பண்ணான். அடுத்தது இப்போ நீ என்ன தாண்டி என்னை விட்டு ஏண்டி போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக்கு சொல்லவும், இங்கே நீங்கள் கவனி தான் இருக்கீங்க, எதுவுமே பேசலை. எப்போ பாரு அன்பை கொட்டி கொட்டி காட்டினாலும் விட்டுட்டு போகிறதுலே குறியாக இருக்கீங்க. என்ன தாண்டி அப்படி எதிர்பார்த்தேன் நான்? என் கூட இருக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும், இவ்வளோ தானே சொன்னேன். அதை உங்களால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் ரொம்ப ஹைப்பில் கத்திட்டு இருக்காரு. இங்கே நீங்கள் உங்களுக்கு ஏன் எல்லோரும் உங்களை விட்டு போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? நான் சொல்கிறவா? ஏன்னா நீங்கள் மிருகத்தனமாக நடந்துக்கிறீங்க. அடுத்தவங்களோட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போது உங்கள் தங்கச்சி உங்களை விட்டு பிரிஞ்சு போனால் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்களே, அப்போ எங்கள் அண்ணனுங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். ஆனால் அவங்க ஏன் கம்முன்னு இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இது ஆசைப்பட்ட வாழ்க்கை. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையில் அவங்க குறுக்கிட்டு இதில் எதுவும் முழுக்க நுழைச்சி நான் கடைசியில் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி தான் தூரமாக நிற்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் தங்கச்சியும் புரிஞ்சுக்கல, உங்கள் பொண்டாட்டியும் புரிஞ்சுக்கல. அதனால தான் உங்கள் அம்மாவும் உங்களை விட்டுட்டு சீக்கிரமாக போயிட்டாங்க போல். நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்காத வழி அவங்களால தாங்கிக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜொங்கு உங்கள் கழுத்தை பிடிக்கிறாரு. என்ன சொன்ன? எங்கள் அம்மாவை பற்றி பேசலாம் உனக்கு அருகதையே கிடையாது அப்படின்றாரு. இங்கே நீங்கள் கட்டினவளையே எப்படி வச்சுருக்கீங்கன்னா அப்போ உங்கள் அம்மா எப்படி வச்சுருப்பீங்க? உங்கள் அம்மா சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் அவங்க சீக்கிரமாக உங்களை மத்தியிலலாம் வாழவே கூடாதுன்னு போயிட்டாங்கங்க. இதுக்கு மேலே எனக்கு பொறுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னை பற்றி யோசிக்கிறவர் என் புருஷனாக வரணும், என்னை பார்த்துக்கிறவர் தான் என் புருஷனாக வரணும்னு தான் எந்த ஒரு லவ்வும் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வந்தேன். ஆனால் என்னை தேடி வந்தீங்கன்னு நினச்சேன். எனக்குன்னே எனக்கு லவ்வை காட்டணும், என்னை நல்லா பார்த்துக்கணுன்னு நீங்கள் என்னை தேடி வந்தீங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். எங்கள் அண்ணன் சொன்னனுங்க தான் கரெக்ட். அவங்க பார்த்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ என்ன? உங்கள் அண்ணனுங்க பண்ணது கரெக்டு, நான் பண்ணது தப்பு இல்லை அப்படின்றாரு. ஆமாங்க, உங்களை நம்பி வந்தது ஏன் தப்பு, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை. இதுக்கு மேலே நான் பொறுத்துக்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க? நேராக உங்களோட கழுத்தில் இருக்க தாலியை கழட்டி ஜொங்கு கூட மூஞ்சிலே தூக்கி எரிஞ்சிடுறீங்க. உங்களுக்கு சுத்தமாக இதுக்கு மேலே பொறுத்துக்க, ஏன்னா உங்களுக்கு ஃபிக்ஸு வரும்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சுமே ஒரு ஆள் இந்த அளவுக்கு உங்களை துன்புறுத்தும் போது இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க. தூக்கி அவர் மூஞ்சிலே எரிஞ்சிடுறீங்க. ஜொங்குக்கே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. என்ன பண்ணுறா இவன்ற மாதிரி. ஏய், என்னடி பண்ணுற, நீ என்ன பண்ணுறன்னு தெரியுது அவனுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இங்கே நீங்கள் தெரிஞ்சுதாங்க பண்ணுறேன். இதுக்கு மேலே எனக்கு உங்கள் கூட உங்களோட பொண்டாட்டியாக இருக்கிறத விட என் அண்ணனுங்களுக்கு தங்கச்சியாக அந்த வீட்டில் வாழா வெட்டியாக வாழ்ந்துட்டு போயிடுவேன். இதுக்கு மேலே என்னை பொறுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. உங்கள் துணியை கூட பேக் பண்ணல, அதெல்லாம் நீயே வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் உடம்பு முழுக்க சூடு வச்சுருக்காரு ஜொங்குக்கு, அங்கங்கே காயமாக இருக்குது. நேராக உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு போனால் அங்கே உங்கள் ரெண்டாவது அண்ணனுக்கு கல்யாணமே பண்ணலை. பிகாஸ் நீங்கள் வரலல்ல. ஸோ அதனால் அவங்க மேரேஜே கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க சரி ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க.
பார்த்தா, இங்க நீங்க கல்யாணம் ஆயிருக்கும்னு எண்ணத்தோட நீங்க வந்திருப்பீங்க. ஆனா, இங்க வந்து பார்த்தா அப்படியே உல்டாவா, இங்க உங்க அண்ணனுக்கு கல்யாணமே பண்ணல. அவங்களுக்கு உங்கள பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. பிகாஸ் உடம்பு முழுக்க காயம் அவங்களுக்கு. ஜியாப்பும், நம்ஜூனும் அப்படியே வராங்க. "அம்மா, வயனு என்னது இது?" அப்படின்னு பார்க்குறாங்க. இங்க நீங்க, "அண்ணா, இதுக்கு மேல அவன் பொண்டாட்டியா என்னால வாழ முடியாதுண்ணே. மன்னிச்சிருங்கங்க அண்ணன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைன்னு நீங்கள் எனக்கு தேடி கொடுத்த வாழ்க்கை நரக வாழ்க்கைன்னு. என்னால் இனிமேல் அவன் கூட வாழ முடியாது. நான் உங்கள் வீட்டிலே உங்கள் தங்கச்சியா இங்கே வாழ வெட்டியாக கூட இருந்துடுறேன்னு. தயவுசெய்து என்னை அங்கே கொண்டு போய் விட்டுறாதீங்க. வேணான்னு, எனக்கு அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே அழுகுறீங்க. இங்கே ஜியோப்க்கும் நம்ஜூனுக்கு கண்ணே கலங்குது. பிகாஸ் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க உங்களை பார்த்ததே இல்லை. பிகாஸ் உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வராமல் தான் அவங்க உங்களை பார்த்துருப்பாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு கண்ணே கலங்குது. அவங்க 2 பேரும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அழுகுறாங்க அப்படியே. இங்கே உங்கள் அண்ணிக்கும் பிரியாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரியாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவங்க அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணுவானா? பிகாஸ் உடம்பு முழுக்க காயமாக இருக்குது உங்களுக்கு. கையில், காலில், எல்லா இடத்துலையும் சூடு வச்சுருக்கிறாரு ஜொங்குக்கு உங்களுக்கு. இதை பார்த்துட்டு பிரியாவுக்குமே செம்ம காண்டாகுது அவங்க அண்ணன் மேலே. பட் ஸ்டில் அவ்வளோதான், திருப்பி அங்கே போய் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே கம்முன்னு விட்டுருப்பாங்க. ஸோ இங்கே ஜொங்குக்கு இப்போ நல்லா யோசிக்கிறாரு. எப்படி இவன் நம்மளை விட்டுட்டு போனால், எல்லாருமே ஏன் நம்மளை விட்டுட்டு போகிறாங்கன்ற மாதிரி அவருக்கு ஒரே தாட்டாக இருக்குது. ஸோ இப்படியே டேஸ் பாஸ் ஆகி போகுது. அதுக்கப்புறம் ஜொங்குக்குமே இங்கே உங்களை பார்க்க வந்திருக்க மாட்டார். போகிறேன்னா போடின்ற மாதிரி அவர் விட்டுருப்பாரு. இங்கே நீங்களும் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரி பண்ணி அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு நீங்களுமே இங்கே இருக்கீங்க. உங்கள் ஜேயோப்புக்கும் பிரியாவுக்கும் கல்யாணமும் நடந்திருக்கும். நீங்களும் உங்கள் அண்ணன் கல்யாணத்தில் இருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாமே நல்லபடியாக நடந்து நீங்கள் இப்போ ஜாலியாக இருக்கீங்க. உங்கள் அண்ணனுங்க கூட, உங்கள் அண்ணி கூட, பிரியா கூட, எல்லாருக்கூடயும் ஜாலியாக இருக்கீங்க. ஸோ உங்கள் லைஃப் இப்போ ஜொங்குக்கு இல்லாமல் உங்கள் லைஃப் நல்லா தான் இருக்குது. இங்கே நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு ஜொங்குக்கு ஞாபகம் வரும். பிகாஸ் நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க, சும்மா கல்யாணம் பண்ணலைல்ல. அப்பப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும். அவர் உங்ககிட்ட நல்ல முறையாக நடந்துக்கிட்ட ஞாபகங்களும் உங்களுக்கு வரும். ஆனாலும் அவர் நடந்துட்ட அந்த முரட்டுத்தனத்தை நீங்கள் யோசித்து அந்த லவ் அப்படியே இங்கே கம்மியாகி, இல்லை நம்ம எடுத்த டிசிஷன் தான் கரெக்டுன்ற மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ டேஸ் இப்படியே போகும். பார்த்தா இப்படியே போகவும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இப்போது. எப்படி சொல்கிறதுனா, ஹாப்பி நியூஸ் இன் ராங் டைமுன்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்குள்ள பல கேள்வி. இந்த குழந்தை இப்போ அவசியமா? எனக்கும் அவருக்கும் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ இந்த குழந்தை வேணுமா? அவருமே இதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு இனிஷியேட்டிவும் எடுத்து என்னை வந்து பார்க்கவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. இப்போ இந்த குழந்தை எனக்கு இப்போ அவசியமானு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறீங்க. கண்ட மேனிக்கு லிட்ரலி இருக்கிறது இல்லாததுன்னு எல்லா பக்கமும் ஆராய்ஞ்சு நீங்கள் யோசிக்கிறீங்க. இந்த குழந்தை இப்போ நம்மளுக்கு வேணுமா வேணாமான்ற அந்த இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரி, ஓகேன்னு நீங்கள் நிறைய இருக்கும்போது நேராக உங்களோட ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்துகிட்டு உங்கள் அண்ணிக்கிட்ட தான் போகிறீங்க. உங்கள் அண்ணிக்கிட்ட போயிட்டு அந்த ப்ரெக்னென்சி கிட்ட நீட்டுறீங்க. உங்கள் அண்ணி பார்த்துட்டு செம்ம சந்தோஷம். வயனு உண்மையா வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் ஆமாம் அண்ணி, இப்போ தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், 2 கோடு வந்துருக்கு, என்ன பண்ணலாம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அண்ணி என்ன பண்ணலான்னா, புரியல வயன், என்ன சொல்ல வர, என்ன பண்ணலான்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் இல்லை அண்ணி, எனக்கும் அவருக்கும் ஒன்றும் இல்லைன்னா ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு அண்ணி இந்த குழந்த, பேசாமல் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி அப்படியே தயக்கப்படுறீங்க. உங்கள் அண்ணி உடனே உங்கள் வாய் மேலே கை வைக்கிறாங்க. இங்கே பாரு வயன், கனவுலக்குள்ளே அந்த வார்த்தையை சொல்லணும்னு நினைக்காத. குழந்தைன்றதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரண்டி. அதெல்லாம் நீ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. என்னதான் உன் புருஷன் கூட இப்போ நீ சேர்ந்து இல்லைனாலும் நாளை பிள்ளை அந்த மனுஷன் மாறலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அண்ணி கேட்குறாங்க. நீங்கள் அவர் மாறணுன்னா எப்போவா மாறியிருப்பார்? அவர் தங்கச்சியே அவள் வீட்டை விட்டு வந்தாலே அப்போவே மாறியிருப்பார் அண்ணி. அவள் தங்கச்சி சின்ன வயசுலேருந்து அவர் கூட இருக்கா. அவள் வீட்டை விட்டு வந்ததுக்கே அந்த மாறாத மனுஷன் இப்போ கொஞ்ச நாளாக என்ன தெரிஞ்ச அவரே மாறிடுவாரா? அவர் மாறுவாருன்னெலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கரெக்டாக பிரியா வரா. பிரியா வந்துட்டு, என்ன பண்ணுறீங்க, என்னை விட்டு நீங்கள் மட்டும் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வரா. உங்கள் அண்ணி, இந்தா பிரியா, நீ ஏன் பாரு, இந்த வீட்டோட 2வது மருமகன்ற முறையில் உங்கள் அண்ணிக்கு நீ என்ன அட்வைஸ் பண்ணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்து பிரியா கையில் கொடுக்குறாங்க.
பிரியா பார்த்துட்டு வானத்துக்கு பூமிக்கு குதிக்குது. பிகாஸ் இது அவங்க வீட்டு வாரிசு இல்லை, அப்படி குதிக்கிறா. அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? என்ன நீ சொல்கிறீங்க? எப்போ டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. இங்கே நீங்கள் பிரியா இல்லை, நீ இதை யார்கிட்டையும் சொல்லாத பிரியா. எனக்கு இது தெரிஞ்சு இது சரிப்பட்டு வரணும்னு எனக்கு தோணலை. நீ முக்கியமாக உங்கள் அண்ணன்கிட்ட இதை பற்றி தெரியவே கூடாது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பிரியா, அண்ணி விளையாடுறீங்களா? எங்கள் அண்ணன் தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை பிரியா, எனக்கு இந்த குழந்தை வேணுமா வேணான்ற டிசிஷனில் நான் இருக்கேன். இப்போது உங்கள் அண்ணன்கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்ல வேணாம் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பிரியா, அண்ணி இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அண்ணி, வேணாம் அண்ணி, நான் போய் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அப்படியே கோவமாக அப்படியே இங்கே பிரியா வந்து அந்த ப்ரெக்னன்சி கிட்ட எடுத்துகிட்டு சுடிதார் தான் போட்டிருப்பா. ஸோ அப்படியே ஷாலை போட்டுட்டு நேராக எங்கேயோ வெளியில் அப்படியே புரட்சிகரமாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. இந்த ஜியோப் அப்படி தான் ஹாலில் உட்காந்துட்ருப்பாரு. ஏய் எங்கடி போகிற அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பிரியா திரும்பி, எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டு பிரியா போகிறா. இங்கே ஜியோப்பு என்ன பண்ணுது இது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நேராக பிரியா எங்கே போகிறான்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு தான் போகிறா. அதாவது ஜோங்குக்கோட வீட்டுக்கு. ஜோங்குக்கு இப்போ அங்கே தான் அப்படியே அவர் வந்து வீட்டில் அவருக்கு வந்து லைக் உங்கள் ப்ரெசன்ஸ் இல்லாததுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா, என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, நான் வந்து தனியாக இருக்க தான் டிசர்வு, என்னை யாரும் புரிஞ்சு எனக்கு ஏற்ற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் என் வாழ்க்கையிலன்ற மாதிரி அவர் தனிமையிலே இருக்க பழகிக்கிட்டாரு. அவர் தனியாக இருந்த மனுஷன் தானே, ஸோ அவர் தனிமையிலேயே இருக்க பழகிக்கிட்டார். பிகாஸ் நீங்கள் தாலியே தூக்கி போட்டு போயிட்டீங்கன்ற அளவுக்கு அவருக்கு அதை யோசிக்கும் போது தான் அவள் எந்த அளவுக்கு அப்போ நம்மளை வேணான்னு முடிவு எடுத்திருப்பா அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்குது. பிகாஸ் நீங்கள் இப்போ உங்கள் அண்ணங்க கிட்ட வந்துட்டீங்க, உங்கள் அண்ணனுங்களை மீறி அவர்னால உங்களை கூப்பிட்டு போக முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் லைக் நீங்கள் கடைசியாக பேசின வார்த்தைகள் அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. நீங்கள் மனுஷத்தன்மாவே இல்லை, மிருக மாதிரி நடந்துக்கிறீங்க அந்தலாம். ஸோ அப்போ அவர் தனியாகவே அவர் வாழ்க்கையை வாழ பழகிட்டு இப்போ தனியாக தான் இருக்கார் ஒரு மாதமாக. இப்போ அவர் பாட்டு அவர் வேலைக்கு தான் ஏதாவது கிளம்புறதுக்கு அப்படியே கிளம்பிட்டு இருக்கும் போது நேராக பிரியா வரா. உள்ளே வந்து அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இங்கே ஜோங்குக் யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பிரியா தான். பிரியா பார்த்தோன்னே அவருக்கு செம்ம கோவம் வருது. இப்போ எதுக்கு வீட்டுக்கு வந்த? அதான் நான் வேணாம், அப்பா வேணான்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டு போனல அந்த வீட்டுக்கு, இப்போ எதுக்கு வந்த? என்ன உங்கள் அண்ணன் காலை விழுந்து சரி பண்ணிட்டு வான்னு சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் பிரியா என்னென்ன நினச்சிட்ருக்க அண்ணியை? ஒன்ஸ் போனது தான் அண்ணன், நீயே அதை வந்து சரி பண்ணுற வரைக்கும் இங்கே எதுவுமே மாற போகிறதில்ல. நான் இப்போ சொல்ல வந்த விஷயமே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேபிளில் டப்புன்னு அந்த ப்ரெக்னன்சி கிட்ட எடுத்து வைக்கிறா. என்னென்ன ஜோங்குக்கு அப்படியே பார்க்குறாரு. இப்போ தான் பிரியா சொல்கிறா, நீ அப்பாவாயிட்ட, அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு நீ அப்பாவாயிருக்கன்றது உனக்கு தெரியணும். அப்போ தான் அதோட அருமையாக அது புரிஞ்சாது நீ மாறுறியான்னு பார்க்கணும். அண்ணி சொல்ல வேணான்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அன்னிக்கு இந்த குழந்தை வேணுமா வேணாமான்னு கூட தெரியல, அவங்க அபார்ட் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த குழந்தைனால உனக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதை வளர்க்குறதுக்கு என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு நீ வந்துட்ட பார்த்தியான்னு, ஒரு குழந்தையே வேணான்ற அளவுக்கு அவங்க முடிவெடுக்கிற அளவுக்கு நீ அவங்கள வந்து கஷ்டப்படுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரியா சொல்கிறா. இங்கே ஜோங்குக்கு அப்படியே என்னென்னே புரியல அவருக்கு. அவர் அப்பாவாயிட்டாருன்றது அந்த ரியலைசேஷனே அவருக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் அப்படி நின்றுட்டுருக்காரு. இங்கே இப்போ பிரியா தான், இங்கே பாருண்ணே, நீ அண்ணியை அடிச்சிருக்கலாம், உதைச்சிருக்கலாம், ஆனால் இப்போது இது நான் இங்கே வந்தது அன்னிக்காகவோ உனக்காகவோ கிடையாது. நான் வந்தது இந்த குழந்தைக்காக. இந்த குழந்தைக்காகவாது உன் மனசை நீ மாற்றிக்கோண்ணே, உன்னை டோட்டலாக மாற்றிக்கோ, மனுஷத்தன்மையாக கொஞ்சம் நடந்துக்கோ. அண்ணியை நீ மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்க, அவங்க உடம்புல அவ்வளோ காயத்தோடு அன்றைக்கி வீட்டுக்கு வரும்போது அவங்க அண்ணனுங்க இவ்வளோ கதறினாங்க தெரியுமா, உன்னை அடித்து கொல்றது அளவுக்கு அவங்களுக்கு கோவம் இருந்தது. ஆனால் ஏன் அதை பண்ணலன்னா அண்ணி சொல்லிட்டாங்க, அவர் என்னதான் இருந்தாலும் என் புருஷன் நீங்கள் அவர் மேலே கையை வைக்கக்கூடாதுன்னு. அந்த சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவங்க அண்ணனுங்க எதுவுமே ஒன்று பண்ணலை, உன்னை உயிரோட நடமாட விட்டுட்ருக்காங்க இதே ஊரில். நீ தயவு செய்து மாறுன, நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் அவங்க வீட்டு மருமகளாக இருக்கேன், ஆனால் எனக்கு அவங்க வீட்டு மகளாக இருக்கக்கூடாதான்னு ஆசையாக இருக்குது. அவ்வளோ மருமகளையும் அவங்க நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, ஆனால் எனக்கு வயல் இடத்துல இருக்கணும்னு அவ்வளோ ஆசை இருக்குது.
ஆனால் நீ ஒரு என்னை வந்து நீ எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்ட, எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, எல்லாமே என் மேலே பாசம் வச்ச, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பொண்ணை எப்படி ப்ராப்பராக நடத்தணும்னு அவங்க 2 பேர்கிட்டேருந்து நீ கற்றுக்கணுன்னு, அந்த பொண்ணை எப்படி பார்த்துக்குறாங்க தெரியுமா? இது வரைக்கும் அந்த பொண்ணை நீ புருஷனை விட்டு வந்துட்டேன்ற ஒரு இது கூட அவங்க அண்ணனுங்க கேட்கல. அவள் எப்படி இருக்காளோ அப்படியே இருக்கட்டும்னு அவங்க கம்முன்னு இருக்காங்க. எந்த வீட்டில் எல்லாரும் அப்படி விடுவாங்க சொல்லு? புருஷனை விட்டு வந்துட்டா, புருஷன் வீட்டுக்கு திருப்பி போ அப்படின்னு சொல்கிற இந்த காலத்தில், நீ வந்தாலும் பரவாயில்லம்மா, நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம், நீ என் தங்கச்சி, அவன் பொண்டாட்டின்றதை விட நீ என்னோட தங்கச்சின்றது நிலமையில இருந்து அவங்க பார்க்குறாங்க. உண்மையாக சொல்லணும்னா, நான் இந்த வீட்டை விட்டு அங்கே போனதுக்கு பெருமை தானே படுறேன். அவருக்கு பொண்டாட்டியாக இருக்கிறது தான் எனக்கு பெருமையாக இருக்குது. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நான் வந்தது காரணம் இந்த குழந்தைய அந்த அண்ணி வச்சுக்கணுமா வேணாமான்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நீ விட்டுட்ட. அண்ணி ஏதாவது விபரீதமாக ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்குள்ள உனக்கு உன் குழந்தை வேணும்னா தயவு செய்து வந்து பேசி அண்ணியை கூட்டிகிட்டு வர வழியை பாரு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ நான் பொண்ணோட தங்கச்சியாக வந்து பேசலை, அவங்க வீட்டிலேருந்து ஒரு பொண்ணாக வந்து பேசுகிறேன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டு பிரியா போகிறா. இங்கே ஜொங்குக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பையன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்படியே அவர் மண்டையை பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்றாரு சோஃபாவில். ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றது ஒரு ஹாப்பி நியூஸ். பட் ஸ்டில் அவருக்குமே இது ராங்கான டைமில் அந்த ஹாப்பி நியூஸ் கன்வே ஆகிறதுனால அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் மேலே தான் அவருக்கு தப்பா இல்லை நம்ம பண்ணுறது தப்பா இல்லை நம்ம பண்ணுறது கரெக்டாக எதுவுமே அவருக்கு தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கூட இருக்கிறவங்க அவர் பேச மட்டும்தான் கேட்கணும். இந்த ஒரு டாமினண்ட்டான ஒரு மைண்ட் செட் இருக்கிறது தான் இப்போ அவர்கிட்ட இருக்க பிரச்சனையே. அவர் இறங்குவாரா மாட்டாருன்றதான் இங்கே கேள்விக்குரிய. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ தான் அவர் வந்து யோசித்து பார்க்கறாரு. ஒரு பேரண்ட் இல்லாமல் ஒரு குழந்தை தனியாக வளரணுன்றதுலாம் கஷ்டம்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லாமல் எவ்வளோ தனிமையில் கஷ்டத்தில் பாசமே இல்லாமலாம் வளர்ந்தது அந்த காரியங்களெல்லாம் யோசித்து பார்க்குறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பேரண்ட்ஸோட ஜாலியாக இருக்கும் போது இங்கே ஜொங்குக்கு மட்டும் தன்னந்தனியாக நின்று அவரே எல்லாத்தையும் அவருக்கு பண்ணிக்கிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் யோசித்து பார்க்குறாரு. அவருக்கு கண்ணே கலங்குது. அதனால தான் அவர் வந்து இவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்திருப்பார். அவரோட பாஸ்ட்னால தான் யாரையுமே நெருங்க விடாமல் இப்படி இருந்திருப்பார். இப்போ அப்புறம் அப்படியே யோசித்து பார்க்குறாரு. இல்லை, எனக்கு வந்த வழியை நான் என் குழந்தைக்கு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக என்ன பண்ணுறாரு, உங்களை தான் பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வராரு. இங்கே வந்து பார்த்தா நம்ஜுன்னும் ஜோப்பும் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பாங்க. இங்கே வந்து இங்கே யாருக்குமே தெரியாது. நம்ஜுனுக்கும் ஜெயோப்புக்கும் இன்னும் நீங்கள் வந்து சொல்லவே இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற மாதிரி யாருக்குமே தெரியாது. பிரியாவுக்கும் அண்ட் உங்கள் அன்னிக்கு மட்டும்தான் தெரியும். அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ யாருக்குமே தெரியாது. இப்போ நேராக வந்து ஜொங்குக்கு தான் வீட்டுக்குள்ளே அப்படியே வராரு. வந்து இங்கே ஜெயோப்பும் நம்ஜுனும் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ஜெயோப்பும் நம்ஜுனும் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜொங்குக்கு வந்து நிற்கிறாரு. செம்ம ஆத்திரம் 2 பேருக்கும். இங்கே ஜெயோப் அப்படியே ஏய் எங்கடா வந்த யார் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிற வெளிலப்படா அப்படின்றாரு. இங்கே நம்ஜூன் பிடிச்சி நிறுத்துறாரு. டே இருறா அண்ணே, எதுக்கு நான் இவங்க வந்திருக்கான், முதல்ல வெளியே போக சொல்ல அவனை, இவனெல்லாம் என் கண்ணிலே பட்டக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், இங்கேயே உனக்கு சமாதி கட்டிடுவேன், ஒழுங்காக வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயப் கத்துறாரு. இங்கே நம்ஜூன் நில்லுடா, எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்போம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ஜூன் கேட்குறாரு. இங்கே ஜெயப்பு வயனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக் சொல்கிறாரு. இங்கே நம்ஜூன் அவளெல்லாம் பார்க்க முடியாது, அவள் தான் நீ வேணான்னு சொல்லி உன் தாலியே தூக்கி போட்டுட்டு வந்துட்டால, இப்போ எதுக்கு எங்கள் தங்கச்சி நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ஜூன் கேட்குறாரு. இங்கே ஜொங்குக் அவள் தாலியை தூக்கிட்டு போட்டுட்டு வந்தாலும் அவள் என் பொண்டாட்டி தானே, என் பொண்டாட்டியை நான் பார்க்கக்கூடாதா என்ன, அதுவும் இந்த மாதிரி ஒரு நிலமையில நான் அவளை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு இங்கே ஜொங்குக் சொல்கிறாரு. இங்கே நம்ஜூன் என்ன நிலமை, அவன் நல்ல நிலமையில தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ஜுன்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் இது என்னோட குடும்ப விஷயம், அவள் என் பொண்டாட்டி, அவள் தாலியை தூக்கி போட்டு வந்துட்டான்னா அவள் கோவத்தில் பண்ணியிருப்பா, அதுக்காக அவள் என் பொண்டாட்டி இல்லைன்னு ஆக முடியாது. இப்போ நான் அவகிட்ட பேசணும், எனக்கு அவகிட்ட பேசுகிறதுக்கான ரைட்ஸ் எல்லாமே இருக்குது, நான் அவகிட்ட பேசணும், தயவு செய்து என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக் சொல்கிறாரு. இங்கே நம்ஜுன் இல்லை ஜொங்குக், நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியல, பட் ஆனால் இந்த பொண்டாட்டின்ற டேர்மெல்லாம் அவள் எப்போவோ தூக்கி போட்டு வந்துட்டா, அவளுக்கு தேவையில்லைன்றதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த வரவே வேணான்னு வந்திருக்கா. இங்கேயும் வந்து நீ அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சின்னா
அவள் அண்ணனா நாங்கள் 2 பேரும் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு இங்கே நம்ஜுன் சொல்கிறாரு. இங்கே ஜோங்குக்கு இப்போ தான் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இப்போ இருக்க நிலமையில நான் அவகிட்ட பேசி தான் ஆகணும், இதில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜோங்குக்கு சொல்லவும், டே என்ன சம்மந்தப்பட்டிருக்கேன், என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேவப் கத்தவும், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நான் இப்போ அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜோங்குக்கு சொல்லவும், அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. பிகாஸ் வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ஜேவப்புக்கு நம்ஜுனுக்கு தெரியாது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ஜுன் கேட்குறாரு. ஆமாம், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, பிரியா தான் வந்து என்கிட்டயே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜோங்குக்கு சொல்லவும், இப்போ பிரியாவை கூப்பிட்றாரு. பிரியா அப்படின்னு கூப்பிட்றாரு. இங்கே பிரியா அப்படியே கிச்சனில் என்னங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜோங்குக்கை பார்க்குறா. ஓ, சொன்னோடனே ஆக்டிவேட் ஆகிடுச்சா எங்கள் அண்ணனுக்கு, உள்ள லவ் இருக்குது போலையா அப்போ இன்னும் அண்ணி மேலே அப்படின்ற மாதிரி இங்கே பிரியா நினச்சிட்டு, என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜோப்பை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. ஜோங்குக்கு வந்துக்கிட்டே தான் அவள் கண்டுக்காத மாதிரி இருக்கா. இங்கே ஜோப், என்னடி உங்கள் அண்ணன் வந்து என்னென்னமோ சொல்லிட்டுருக்கான், என்ன வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்றான், என்னடி நஞ்சுன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரியா கிட்ட ஜோப் கேட்குறாரு. இங்கே பிரியா, ஆமாம் உங்கள் தங்கச்சி மாசமாக தான் இருக்கா, அவள் சொல்ல வேணான்னு சொன்னான், ஆனால் நான் என் அண்ணங்கிட்ட சொல்லணும்ல, எங்கள் அண்ணன் தானே அந்த பிள்ளைக்கு எப்பா அப்படின்னு சொன்னோடனே இங்கே ஜோப்பு, என்னடி எங்ககிட்ட சொல்லாமல் போய் அவன்கிட்ட போய் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜோப் கத்துறாரு. குழந்தையோட அப்பாவுக்கு தான் முதல்ல தெரியணும், அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன், விடுங்க பேசணுன்னு தானே சொல்கிறாரு எங்கள் அண்ணன், விடுங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரியா சொல்கிறா. இங்கே ஜோப்பை, இந்த அண்ணன் இன்னெல்லாம் வீட்டு வெளியில் வச்சுக்கோ, என்ன சொன்னேன் கல்யாணம் இங்கே வரும்போது அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு தானே சொல்லிட்டு வந்த, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜோப் கத்தவும் நம்ஜுன் நிறுத்துறாரு. என்ன பேசுகிற, அதுக்குன்னு இப்போ அண்ணன் தங்கச்சி இல்லைன்னு ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ஜுன் சொல்லவும் ஜோப் கம்முன்னு இருக்காரு. இங்கே ஜோங்குக்கு, இங்கே பாருங்கள் எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான், நான் ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன், இப்போ நான் வயன்கிட்ட பேசணும், தயவு செய்து என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும், நம்ஜுனும் ஜோப்பும், இல்லை என் தங்கச்சி நீ வந்து கஷ்டப்படுத்தியிருக்க, அவளை ஹர்ட் பண்ணியிருக்க, அவளை ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணியிருக்க, அதெல்லாம் நாங்கள் விடவே மாட்டோம்னு 2 பேரும் மல்லு கட்டிட்டு நிற்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு, உங்ககிட்ட என்ன பேச்சு, நான் வயன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ட்டு போய் நின்றுட்டு வயன் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காரு. இங்கே என்னடா நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம், நீ பாட்டு என்ன உரிமையாக போய் படி ஏறுற, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜோவுக்கு அப்படியே சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு. இங்கே என்ன சத்தம் அப்படின்னு கேட்டு நீங்கள் பாட்டு ஏஞ்சி வரீங்க, வந்து பார்க்குறீங்க, பார்த்தா இங்கே ஜோங்குக்கு அப்படியே ஸ்டெப்ஸ் கிட்ட நின்றுட்டு, என்னை விடுங்கண்ணா என் பொண்டாட்டிகிட்ட பேசுறதுக்கு நான் ஏங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நீங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கூப்பிடுறீங்க. இப்போ ஜோப் அப்படியே மேலே பார்க்குறாரு, நம்ஜுனும் எல்லாருமே மேலே பார்க்குறாங்க உங்களை தான். என்னாச்சுண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைம்மா இவன் உங்ககிட்ட ஏதோ பேசணுன்றான், ஆனால் வேணாம் நான் போக சொல்லிடுறேன், நீ உள்ளே போ அப்படின்னு நீங்கள் ஜோப் சொல்கிறாரு. இங்கே நீங்கள் அண்ணா விடு அவரை, என்ன பேசணுமா, இவ்வளோ நாள் பேசாதது தான் இப்போ பேச போகிறாரா, விடு என்ன தான் பேசுகிறாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அழுதுட்டு. இங்கே ஜோங்குக்கு மனசே இல்லை நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு. அவர் அப்படியே சட்டையெல்லாம் சரி பண்ணிவிட்டு இப்போ நேரம் உங்கள் கிட்ட தான் வர்றாரு, உங்கள் ரூமுக்கு தான் வர்றாரு. நீங்கள் ரூம்குள்ளே போய் வெயிட் பண்ணுறீங்க. இங்கே ஜோங்குக்கு அப்படியே வர்றாரு. வந்துட்டு வயன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் ஏங்க இப்போ தான் உங்களுக்கு என் வீடு தெரிஞ்சுதா, என் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா, இல்லை நான் உங்கள் ஒய்ஃபு, நான் தான் உங்கள் பொண்டாட்டி, இதெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சுதா, 1 மாதமாக எங்கெங்க போனீங்க, ஏதாவது வெளியூர் போயிருந்தீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இல்லடி நான் இங்கே தான் இருந்தேன், ஆனால் எனக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் கோபம் இருந்ததுடி, அதனால தான். என்னங்க கோபம், என்ன தான் கோவம் இருந்ததாலும் ஒரு நாளாவது என் மேலே இந்த லவ்வில் இருந்திருந்தீங்கன்னா என்னை வந்து பார்க்கணுன்னு நினச்சிருப்பீங்கல்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிருப்பீங்கல்ல. நான் கோவத்தில் தான் வந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ என்னை வீட்டுக்கு வந்து வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டுருந்தாலும் உங்கள் கூடயே நான் வந்திருப்பேங்க. ஆனால் நீங்கள் அதை பண்ணவே இல்லை. நீங்கள் என்னை மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சிங்க, கொடுமைப்படுத்துனீங்க, எல்லாமே இருந்தது தான். ஆனால் அப்போயுமே நான் என் புருஷனாக தாங்க பார்த்தேன். ஆனால் நீங்கள் என்றைக்குமே என்னை உங்கள் பொண்டாட்டியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்கள் வரல
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜங்குக், அப்படி இல்லை வயன், சரி அதெல்லாம் விடு, குழந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் யார் உங்களுக்கு சொன்னா? பிரியாவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், பிரியா தான் காலைல வந்து சொன்னான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு. என்னடி என்னென்னமோ அவள் சொல்கிறா, நீ குழந்த வேணாம் அபார்ட் பண்ணிடலாம்லாம் சொல்கிறேன்னு. என்னடி வா நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு ஜொங்கு கேட்குறாரு. இங்கே நீங்கள் குழந்தைக்கு அப்பாவே என் கூட வாழ்கிறதுக்கு வேணுமா வேணாமான்னு யோசிக்கும் போது குழந்தைய வேணும்னு வேணான்னு நான் யோசிக்கிறதுல தப்பு இல்லைங்க. அந்த குழந்தைக்கு நான் இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்படுறத விட அதை வரவிடாமல் பண்ணுறதே எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. ஜொங்குக்கு இங்கே அப்படியே உங்ககிட்ட வராரு. வயன், தயவுசெய்து இப்படி பேசாத. ஒரு குழந்தைக்கு யாருமே இல்லாத வழியாக வளர்ந்ததெல்லாம் எனக்கு தெரியும். நான் கண்டிப்பாக என் குழந்தைய இந்த மாதிரி விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்கு சொல்கிறாரு. இங்கே நீங்கள் இல்லைங்க எனக்கு நம்பிக்கை இல்லை, வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இங்கே பாரு, அதில் என்னோட குழந்த, எனக்கும் அதில் உரிமை இருக்கு, எனக்கு என் குழந்த வேணும், நீ பெற்றெடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறாரு. நீங்கள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி வேறு யாரையாவது ப்ரெக்னென்ட் ஆக்கி பெற்றுக்கோங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. எங்கள் ஜோங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நான் பேசிகிட்டு இருக்கேன்டி, கொஞ்சம் கேளுடி, காதை கொடுத்து கொஞ்சம் கேளு அப்படின்றாரு. நீங்கள் எத்தனையோ வாட்டி நான் உங்ககிட்ட கெஞ்சிருக்கேன், உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சிருக்கேன், பேசுகிறது கேளுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்போல்லாம் நீங்கள் கேட்டிங்களா? இல்லைல்ல, இப்போல்லாம் காலம் கடந்து வந்துட்டோங்க, விட்டுருங்க. இந்த ஒரு மாதம் நீங்கள் இல்லாமல் நான் பழகிட்டேன், நான் இல்லாமல் நீங்கள் பழகிட்டீங்க, விட்டுருங்கங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் பாட்டு போய் உங்கள் பெட்டில் உட்காடுறீங்க. இங்கே ஜொங்குக்கு அப்படியே உங்கள் கிட்டே வந்து உங்கள் கீழே உட்காந்துக்கிறாரு, உங்கள் கால் கிட்டே உட்காந்துக்கிறாரு. உட்காந்து உங்கள் கால் எடுத்து அவர் மேலே வச்சு அப்படியே தடவி விட்டுட்டு, வயன் என்னை மன்னிச்சிருவயன், ஐம் சாரி, நீ கோவமாக இருக்கேன்னு தெரியுது, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன், கொடுமைப்படுத்தியிருக்கேன், அடிச்சிருக்கேன், உன்னை துன்புறுத்தியிருக்கேன், உன் மனசை காயப்படுத்தியிருக்கேன், லவ் பண்ணி ரிவெஞ்சுக்காக உன்னை கல்யாணம் பண்ணேன், எல்லாமே உண்மைதான். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணி தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சத்தியமாக இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் நான் என்கிட்ட நெருங்க விட்டதே இல்லை, நீ மட்டும்தான். உன்னை லவ் பண்ணி தாண்டி நான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு அது என்னமோ தெரியல, சின்ன வயசுலேருந்து தனியாக வளர்ந்ததுனாலையோ என்னமோ தெரியல, நான் சொல்கிறத யாரும் கேட்கலனா எனக்கு தலைக்கு மேலே கோவம் வந்துடும். அந்த கோவத்தில் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேனே தெரியாமல் பண்ணிடுவேன். அப்படி தான் உன்கிட்ட நான் காமிச்சிட்டேன். நீ எனக்கு பிடிச்சவ, என்னை விட்டு எங்கே போயிடுவேன்ற திமிரில் தான் ஆடிட்டு என்னென்னமோ பண்ணிட்டேன். ஆனால் நீ தாலியை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போகும்போது அப்போ தான் புரிஞ்சுது எனக்கு நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு. என்னை மன்னிச்சிருவாயன், நான் கெஞ்சி கேட்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த காலை பிடிச்சிட்டு அழுகுறாரு. அந்த கண்ணீரெல்லாம் அப்படியே உங்கள் காலிலே படுது. நீங்கள் அவரை தள்ளுறீங்க. ஏங்க என்ன பண்ணுறீங்க, விடுங்க, என் காலை விடுங்க அப்படின்றீங்க. அவர் இல்லை, சத்தியமாக என்னால் முடியாது, எனக்கு நீயும் வேணும், நம்ம குழந்தையும் வேணும், என்னால் இருக்க முடியாதுடி. எனக்கு கிடைக்காத அந்த அன்பை, எனக்கு கிடைக்காத அந்த அம்மா அப்பாவோட லவ், அதெல்லாம் எனக்கு நம்ம பிள்ளைக்கு பண்ணி பார்த்து நான் வந்து அதுலேருந்து ஹீல் ஆகணும்னு நான் நினைக்கிறேன்டி. தயவுசெய்து நான் மன்னிச்சிருவேன் அப்படின்றாரு இங்கே ஜொங்குக்கு. இங்கே நீங்கள் விடுங்க, எந்திரிங்க அப்படின்றீங்க. அவர் கேட்குறதாவே இல்லை. நீங்களே அப்புறம் அவர் கையை பிடிச்சி அப்படியே தூக்குறீங்க. என்னங்க பண்ணுறீங்க? ஒரு இவ்வளோ பெரிய ஆம்பளை என் காலில் எதுக்கு விழுந்துட்டு அழுகுறீங்க தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் கேட்குறீங்க. இங்கே ஜொங்குக், இல்லை, எவ்வளோ பெரிய ஆம்பளையாக இருந்தாலும் பண்ண தப்பு தானே, அதுக்கு தான் பொண்டாடி காலை பிடிச்சவன் எவனும் அழிஞ்சு போனதா சரித்திரம் இல்லை, ஏன் பொண்டாடி காலை தானே பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் சொல்கிறாரு. இங்கே நீங்கள் உங்கள் பொண்டாட்டியா, யார் சொன்னா உங்கள் பொண்டாட்டின்னு, அதான் நான் உங்கள் தாலியை கழட்டி நான் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் அவர் பேக்கெட்லேருந்து உங்கள் தாலியை எடுக்கிறாரு. பார்த்தா என்றைக்கு நீங்கள் விட்டுட்டு போனீங்களோ அப்பத்துலேருந்து அவர் பேக்கெட்லேயே அதை வச்சுருக்காரு. லிட்ரலி அதை வந்து அவர் அது எடுத்து வைக்கணும்லாம் இல்லை, அவர் கூடையே அவர் வச்சுருக்காரு. நீங்கள் என்ன இது பேக்கெட்லேயே வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் கேட்குறீங்க. அவர், நீ என்றைக்கு தூக்கி போட்டு போனியோ அன்னிலேருந்து இது என் பேக்கெட்லேயே தான் இருக்குது, இது இருக்கும்போது நீ என் கூட இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால தான்
இது கூடயே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க கழுத்துக்கிட்ட அவர் அப்படியே போடுறதுக்கு வராரு. நீங்கள் நான் போடுங்கன்னு சொல்லவே இல்லையே, நீங்கள் பாட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்போ வேணாமா, அப்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இங்கே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேண்ணா, கல்யாணம் பண்ணி அதான் எல்லா கொடுமையும் அனுபவிச்சு வயிற்றுல பிள்ளையே வந்துடுச்சு. இதுக்கு மேலே 2வது வாட்டியும் எல்லாம் தெரிஞ்சும் உங்களை நான் திருப்பி கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இல்லடி நான் சத்தியமாக இனிமேல் பண்ண மாட்டேன்டி, புரிஞ்சுக்கோடி அப்படின்றாரு. குழந்த மாதிரி பண்ணுறாரு. அவருக்கு விட்டு வந்ததுனால பயம் வந்துருச்சு. ஐயோ அவள் திருப்பி விட்டு போயிடுவான்ற பயம் வந்துருச்சு. அதனால அவர் அப்படி குழந்த மாதிரி பண்ணுறாரு. இங்கே நீங்கள் சத்தியமாக இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் கேட்குறீங்க. அவர் சத்தியமாக நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன், பட்டாலும் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ண, நான் ஏதாவது கோவப்பட்டேன்னா தயவுசெய்து அந்த இடத்த விட்டு ஓடியே போயிரு, அதை தான் நான் நான் எதுவும் ஒன்று பண்ண மாட்டேன் அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே நீங்கள் நம்புகிறேன் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை எடுத்து நீங்கள் உங்கள் வயிற்று மேலே வச்சு நம்ம குழந்த மேலே சத்தியமாக சொல்லுங்கள், இனிமேல் யாருக்கிட்டேயுமே நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது, கோவப்பட்டு அடிக்கிறது துன்புறுத்தெல்லாம் பண்ணக்கூடாது. நாளைக்கு உங்களை நம்பி நான் இப்போ ஒரு குழந்தை உங்களுக்கு பெற்று தரணுன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்போ நான் மட்டும்தான் இந்த குழந்தைய நான் பெற்றுப்பேன், இல்லைன்னா நான் அபார்ட் பண்ணிடுவேன், எனக்கு நீங்கள் அந்த கழுத்தில் தாலியும் நீங்கள் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சரி, நம்ம குழந்த மேலே சத்தியமாக யார்கிட்டையுமே நான் அந்த மாதிரி கோவப்பட்டு நடந்துக்க மாட்டேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், உன்னை துன்பப்படுத்த மாட்டேன், அடிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு என் கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், நம்ம பாப்பாவை அழகாக பார்த்துப்பேன், பத்திரமா பார்த்துப்பேன், யார்கிட்டையும் விடாமல் நானே வச்சுப்பேன், அவளுக்கு கிடைக்காத அன்பு பாசம் எல்லாமே அந்த குழந்தைக்கு நான் கொடுப்பேன், நான் கஷ்டத்தை கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு நான் பட விட மாட்டேன். போதுமா, இப்போ வரியா, வீட்டுக்கு போகலாம் ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் உங்ககிட்ட கேட்குறாரு. இங்கே நீங்கள் எனக்கு உங்கள் மேலே கூட இல்லை, உங்கள் அப்பாவை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குங்க, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயங்குறீங்க. இங்கே ஜங்குக் சரி இப்போ என்ன, உனக்கு எங்கள் அப்பாவை பார்த்தா பயமாக இருக்கா, சரி அப்போ நம்ம இங்கே வந்துடலாமா, இங்கே இருக்கலாமா எல்லோரும், உங்கள் அண்ணனுங்க கிட்டே நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரம் என்ன பண்ணுறதுக்கு நேரம் கீழே போகிறாரு. கீழே இறங்கி போய் நம்ஜுனியும் ஜியோப்பையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நிற்க வச்சு கையெடுத்து கும்பிட்டு, இங்கே பாருங்கள், நான் உங்கள் தங்கச்சிக்கு பண்ணது பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் இப்போ அதை உணர்ந்துட்டேன், நான் அவளை அப்படி கஷ்டப்படுத்தியிருக்கக்கூடாது, எனக்கு தெரியுது நான் அவளை அப்படி கஷ்டப்படுத்தியிருக்கக்கூடாது, துன்பப்படுத்தியிருக்கக்கூடாது, அடிச்சிருக்கக்கூடாது, உங்கள் வீட்டில் ராணி மாதிரி இந்த ஒரு பொண்ணை நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான், என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க, நான் இப்போ திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன், என் குழந்தைக்காகவும் என் பொண்டாட்டிக்காகவும் என்னை மன்னிச்சு தயவுசெய்து இந்த வீட்டில் ஒரு ஆளாக ஏற்றுக்குவாங்க, நான் உங்கள் தங்கச்சி பிரித்து கூட கூட்டிகிட்டு வரல, அவள் இங்கே இருக்கட்டும், நான் இங்கே வந்துடுறேன், அதுக்கு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே நம்ஜூன்கிட்டையும் ஜவாப்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு இங்கே ஜொங்கு கேட்குறாரு. இங்கே நம்ஜூன் மாப்பிள்ள என்ன பெரிய மனுஷன் நீங்கள் கையெல்லாம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் அப்படியே விடுறாரு. இல்லை என்ன இருந்தாலும் உங்களை நான் மரியாதை இல்லாமல் நடத்தியிருக்கேன், என்னென்னமோ பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சுயநலவே இல்லாமல் எங்கள் அப்பாவோட அந்த பகைக்காக நான் யோசித்து என்னென்னமோ பண்ணிட்டேன், ஆனால் உண்மையான அன்பு பாசம் எல்லாம் என்னன்றத நீங்கள் உங்கள் குடும்பமாக கற்றுக் கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேலே நான் அங்கே இருக்கிறத விட இங்கே உங்கள் எல்லோரும் கூட இருக்கிறது தான் எனக்கு அர்த்தமான வாழ்க்கை, இனிமேல் எனக்கு இருக்க காலத்தில் அது இருக்கும்னு நம்புகிறேன். என் தங்கச்சியும் இங்கே தானே இருக்கா, அவள் சொல்லுவா, இந்த குடும்பத்தில் நீ வந்து பாரு, இந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, குடும்ப பாசம் என்னன்னா அங்கே தான் தெரியும், ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணுன்னு எல்லாமே அங்கே தான் தெரியும்னு அவள் சொல்லுவாள். இப்போ தான் தெரியுது, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்குமே தெரியுது இங்கே எப்படி எல்லோரும் இருக்கீங்கன்னு. எனக்கு இதை கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி, ஆனால் உங்கள் தங்கச்சிக்கு பண்ணதை மன்னிக்க முடியாதது தான், ஆனால் தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்கு கேட்கவும் நம்ஜுன்னு அப்படிலாம் இல்லைம்மா, அப்பல நீங்கள் திருந்துனீங்கல்ல, நீங்கள் அது மாறிட்டீங்கல்ல, அதுவே எங்களுக்கு
சந்தோஷம்தான். எங்கள் தங்கச்சி உங்களை மாற்றிட்டா கடைசியாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ஜுன் வந்து சொல்கிறாரு. இங்கே ஜெயாப்க்கு அவ்வளோ பெரிய உடன்பாடு இல்லை, அவர் கம்முன்னு தான் இருக்கார். சரி வாக்கே திருந்திட்டியா, ஆனாலும் உன்னை நம்ப மாட்டேன்டான்ற மாதிரி தான் இருக்கார். இங்கே ஜெயாப்பு, நீ திருந்திட்டன்றதுக்காகலாம் என் தங்கச்சியை அப்படியே உன் கூடலாம் அனுப்ப முடியாது. ஏன்னா தான் திருந்திட்டாலும் என் தங்கச்சியை நீ பத்திரமா பார்த்துக்கிறியா இல்லைன்னா நான் டெய்லி உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெவாப் சொல்கிறாரு. இங்கே ஜங்குக், நீங்கள் தாராளமாக பார்த்துக்கோங்க, நானும் இங்கே தான் இருக்க போகிறேன், நீங்கள் தாராளமாக பார்த்துக்கோங்க உங்கள் தங்கச்சியை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. ஜெவாப்பும் ம் ம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் இங்கே பிரியா வரா. என்னங்க என்ன எங்கள் அண்ணனை மிரட்டுறீங்க, அவனே திருந்திருக்கான், எங்கள் அண்ணி சொன்ன மாதிரி திருத்திட்டாங்க பார்த்தீங்களா எங்கள் அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெவாப் கிட்ட பிரியா சொல்கிறா. இங்கே ஜெவாப்பு, நானும் உங்கள் அண்ணன் மாதிரி இருந்திருக்கணும், என்ன பண்ணுறது, எங்கள் அண்ணன் என்ன நல்லபடியாக வளர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ஜன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஜெவாப்பு சொல்கிறாரு. இங்கே பிரியா, நீங்கள் அவங்க எங்கள் அண்ணன் மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா நானும் எங்கள் அண்ணி மாதிரி தான் தாலியை கழட்டி தூக்கி அடிச்சிருப்பேன் அவங்க மேலேயே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சும்மா கலாய்க்கிறதுக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க, ஃபன்னுக்கு தான் இங்கே அப்படியே ஃபன்னாக போகுது. ஸோ இதோட நான் இங்கே என் பண்ணுறேன் கைஸ். இதுக்கு மேலே இந்த கதையை எவ்வளோ ஜவ்வு மாதிரி இழுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. லிட்ரலி நான் என்ன யோசிச்சேன்னு தெரியல, எப்படி இதை முடிச்சிருக்கேனே தெரியல. ஜஸ்ட் செகண்ட் பார்ட் ரொம்ப பேர் என்னை கேட்டுட்டு இருந்தீங்க, இதை போட்டு தொலைஞ்சு விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் அதை ட்ரை பண்ணி எதோ கொண்டு போய் எப்படியோ போய் எடுத்துகிட்டு வந்து முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக செம்மையாக ஒரு ஒன் ஷாட் ஒரு கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கேன் தேவாங்குக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் செம்ம பங்கமாக நான் கொடுத்துட்றேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு எஃப்எஃப் ஓகேவா, ஒன் ஷாட் தான், செம்ம பயங்கரமாக ஒன்று பண்ணிடலாம் ஓகேவா. லைக் வந்து ரொமான்டிக் அப்படி கண்டென்ட் மாதிரி அது கொஞ்சம் நல்லாவே நான் யோசித்து நல்ல கண்டென்ட்டாக அதை பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நான் அவசரமாக வந்து லைக் நீங்கள் கேட்டிங்களேன்னு க்ரியேட் பண்ணி முடிச்சது தான். இல்லைன்னா நான் இன்னும் கூட டைம் எடுத்து இது வந்து பக்காவாக யோசித்து போட்டிருப்பேன். பட் இட்ஸ் கெட்டிங் லேட், அதனால நான் வந்து டிலே பண்ண விரும்பலை. ஸோ ஹோப் யூ guys லைக் இட். டேக் கேர் everyone and மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ until and then your Shai is signing off. See you in the next video guys. Tata bye bye sarangi, take care.